வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைவேறியிருக்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடுக பைரவர். முன்னாடி நான் துர்ஜய வடுக பைரவர் மந்திரம் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, மனம் திருந்தி வாழ நினைப்பவர்களுக்கு துணை நிற்கும் வடுக பைரவர் மந்திரம். அதை சாதாரணமாகவும் கும்பிடலாம். இப்போது நம்ம கொடுக்க போகிறது தான் கரெக்டான, பொதுவாக எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வடுக பைரவ மந்திரம். சரிங்களா? இது வந்து மந்திரம் வந்து ரொம்ப சக்தி மிக்க மந்திரம். இதை முறைப்படி விரதம் இருந்து பூஜை செய்யக்கூடியவர்கள் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்துச்சி ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அல்லது 5 தடவையாக சொல்லி வணங்கிட்டு வாங்க பக்தி முறையில். அதுவும் பலன் தரும். கடுமையாக ஒரு பாதிப்பு, ஏவல் பாதிப்புக்குள்ளானவங்க வீட்டில் தேங்காய் தீபம் அல்லது நெய் தீபம், சாதாரணமாக பைரவர் கோயிலில் தான் தேங்காய் தீபம் ஏற்றணும். பைரவர் கோயிலில் தேங்காய் தீபம் ஏற்றி இந்த மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வாங்க. வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்க ஏவல் பில்லி சூன்யங்கள் எல்லாமே விலகிடும். கிரக தோஷங்களும் குறையும். சனிக்கு குரு பைரவர் தான். அதனால் சனியோட பாதிப்பு சிறிய ஓரளவுக்கு குறையும். சரிங்களா? அது இந்த மந்திரம் சொல்லி வணங்க சனியோட 7 அஷ்டம சனியெலாம் ரொம்ப கொடுமைப்படுத்தும். ஜென்மசனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சு செய்யும். நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்தா கல் ஃபார்ம் ஆகிட்டு ஒரே டியூப் விட்டு எடுத்தாங்க. ரொம்ப வலி உயிர் போயிட்டு ரத்தம் வந்துச்சு நிறையா. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஒருத்தட்ட நகையை கொடுத்து திருப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி அலைஞ்சு திருப்பி கஷ்டப்பட்டு அந்த நகையை திரும்ப வாங்கினேன். இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. அதுபோல் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாற்றக்கூடியது இந்த மந்திரத்துக்கு போவோம். ஓம் ஹ்ரீம் ஓம் வடுகாய ஆபது தாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஹ்ரீம் வடுகாய வம் வடுகாய, ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய, அது ஈஸியாக சொல்லிடலாம். ஆபது தாரணாய அதுதான் எல்லாருக்கும் வர்றது கஷ்டம். கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து கூட படிங்க. ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபது தாரணாய, ஆபது தாரணாய சொல்லிட்டிங்கன்னா வந்து ஆபது தாரணாயன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். பார்த்து படிச்சிங்கன்னா சரிங்களா? இல்லைன்னா ஆபது தாரணாய அப்படி சொல்லிடுறப்போ 2 வேர்டாஸ் கூட சொல்லுங்கள். ஆபது தாரணாய, ஆபது தாரணாய அப்படின்னு சொல்லிங்க. ஓகேங்களா? இது ஈஸி. குரு குரு வடுகாய ஹ்ரீம், இதுதான் மந்திரம். சரிங்களா? இந்த ஈஸியான மந்திரத்தை சொல்லுங்கள். எப்போதும் நான் பூஜை முறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கணபதி மந்திரம் சொல்லிவிட்டு விளக்கு பற்றி எல்லாம் கொளுத்தி வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு கும்பிடுங்க. டெய்லி ஏதோ ஒரு நைவேத்தியம் கல்கண்டு வச்சு சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. 108 முறை 11 நாள் சொன்னிங்கன்னா மந்திர சித்தியாகி உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மிகச்சிறப்பான மந்திரம். வீட்டில் இருக்கிற துர்சக்திலாம் ஒரே ஓட்டமாக ஓடிடும், நிற்காது. சரிங்களா? சிவனுக்கே காவல் தெய்வம்னா பார்த்துங்க பைரவர். இந்த மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வாங்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எழுதி வச்சு படிச்சுங்க. பை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் மாயாஜால் கிருஷ்ணன் சார்பாக மீண்டும் சந்திப்போம். பை.